வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் என்று வெளியாக இருக்கிறதா? 30 முதல் 70 சீட் கொடுங்க, பாஜக போட்ட கண்டிஷனா? பணியுமா அதிமுக? அமித்ஷாவின் முன் கவலையுடன் நின்ற எடப்பாடி. அதிமுக நெட்டாரத்தில் நிலவும் பதற்றம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி தொகுதி பங்கீடன அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் தனது கூட்டணியை வலுவிக்கும் முகாமத்தால் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். அது மட்டுமின்றி தனது கூட்டணிக்காகவே பல கட்சிகள் எல்லாம் தங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளும் நிலையில்தான் எடப்பாடி அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டப்பட்டதை கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் டெல்லி பாஜகவானது அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜகவானது வாக்கு சதவீதம் அதிகமாக காணப்படும் நிலையில்தான் அதை எதிர்பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி அதிமுக மற்றும் பாஜக இடையான இந்த தொகுதி பங்கீடு என்பது குறித்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றுள்ளாராம். அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள், அவர்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் என கண்டிப்பாக ஒரு லிஸ்டையே டெல்லி சென்றுள்ளார் என்று எடப்பாடியார் கூறிய நிலையில்தான் அரசியலில் புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அங்கு இன்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்திலே எடப்பாடி அவர்கள் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறதா. ஏற்கனவே பாஜக தரப்பில் பியூஷ் கோயலுடன் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்திய எந்த ஒரு முடிவும் எட்டப்படாததான் தற்போது நேரடியாகவே அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறாராம். இந்த தொகுதி பங்கீடு என்பது பேச்சுவார்த்தையால் பாஜக சுமார் 30 முதல் 70 தொகுதி வரை கண்டிப்பாக கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறதாம். அதாவது கூட்டணியில் பாஜகவின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாலும் அதிமுக எண்ணிக்கையிலான தொகுதிகளை கேட்டு அழுத்தம் கொடுப்பதாலும் அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் கடும் அதிர்ச்சியில் இருந்து வருகிறார்கள். இப்போதைய அதாவது இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் எத்தனை தொகுதிகள் யாருக்கு என்பதை குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கண்டிப்பாக விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்நிலையில்தான் பாஜக கேட்கும் அந்த 70 சீட்டுகளை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கொடுக்குமா என்ற நிலையில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டது. அதாவது பாஜக இவ்வளவு தொகுதிகள் கேட்டால் கண்டிப்பாக அதிமுகவின் நெருக்கடி என்னவென்றால் அதில் இருக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒதுக்கப்படும் தொகுதி என்பது கண்டிப்பாக மிக குறைவாக காணப்படும் சூழல்தான் தமிழக அரசியல் வட்டாரத்தில் உருவாகும் என்பதை வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. இந்த நிலையில்தான் அதிமுக உள்ள மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் மற்றும் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் எவ்வாறு, அது எத்தனை சீட்கள் கண்டிப்பாக என்பதை ஒரு முழு கட்டமைப்பை உருவாக்கிய பின்னரே கண்டிப்பாக வெளியிடப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் கூறியதான் அரசியலிலே புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் எடுக்கப்படும் முடிவு என்ன, அவருடைய அரசியல் எதிர்காலம் மற்றும் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் அதனுடன் அதிமுகவுடன் இன்னும் பல கூட்டணி கட்சிகள் எல்லாம் தங்களுடன் கூட்டணி வைக்க வருவதாகவும் எடப்பாடி அவர்கள் தெரிவித்த நிலையில்தான் அரசியல் கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள வகையில் அமையும் என்பதை காட்டப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.